Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக்ஸ் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏவோட அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. இப்போ இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை பொறுத்து நம்மளோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, என்ன கட் ஆஃப்க்கு நமக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும், குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். யாரெல்லாம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, யார் இப்போ இதை குவிட் பண்ணிவிட்டு குரூப் 4 படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து வாங்க ரிவ்யூஸ் வச்சு அவங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி போட்ட அனாலிஸாக. இது அப்படியே அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஸ்டில் கண்டிப்பாக இதுக்கு மோராலஸ் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். வாங்க இப்போ என்னென்ன கட் ஆஃப் அப்படின்னு இண்டிவிஜுவலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு 160 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்கணும், குரூப் 2ஏக்கு 155 கொஸ்டின்ஸ்க்கு மேலே அடிச்சிருக்கணும். நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான், மார்க் கிடையாது. ஸோ 200 கொஸ்டின்ஸ்க்கு 160+ இருந்தால் ஜென்ரலில் குரூப் 2 எழுதுறதுக்கே நிறையா வாய்ப்பு இருக்குது. 155 மேலே இருந்தால் குரூப் 2 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 155 மேலே இருந்தால் குரூப் 2 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 148 மேலே இருந்தால் குரூப் 2 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 146க்கு மேலே இருந்தால் குரூப் 2 எழுதலாம், 142க்கு மேலே இருந்தால் குரூப் 2 எழுதலாம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 148 மேலே இருந்தால் குரூப் 2 எழுதலாம், 143க்கு மேலே இருந்தால் குரூப் 2A எழுதலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 145க்கு மேலே இருந்தால் குரூப் 2 எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 138 மேலே இருந்தாலே குரூப் 2A எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 135க்கு மேலே இருந்தால் குரூப் 2 எழுதலாம், 130க்கு மேலே இருந்தால் குரூப் 2 எழுதலாம். இதை தவிர பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஸ்ட்ரிபியூட் விடோ கோட்டா இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இதை விட கட் ஆஃப் குறையும். நம்ம போட்டுக்க மினிமம் கட் ஆஃப் 130 விட கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே மோரலஸ் இந்த 130 க்ராஸ் பண்ணி இருந்துச்சு, 120 to 130 இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், யோசிக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறேன். பிஎஸ்டிஎம் கோட்டாக்கு அவங்கவுங்க கம்யூனல் கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் இருக்கோ அதுலேருந்து 8 to 10 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்கோமோ இதுலேருந்து ஒரு 8 to 10. அடுத்தது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் விமன் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்யூனிட்டியை பொறுத்து மாறும். பிசியை பொறுத்த வரைக்கும் விமனுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு மார்க்கோ இல்லை அதே மார்க்கோ சம்டைம்ஸ் கூட போயிருக்கு. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் விமனுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். இதில் 142+ நம்ம G2Aக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 137+, 138+லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசிக்கு 143 சொல்லணும், 141 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நம்ம சொல்லியிருக்க கட் ஆஃபே டெட்லைனாக வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப் மோரலஸ் ஈக்குவலாக இருந்தால் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு கீழே இருக்கிறோம், இல்லை இந்த ஆவரேஜில் இருக்கும், பார்டரில் இருக்கும், இப்போ நம்ம இதை நம்பி படிக்கிறோம், ஒரு கோச்சிங் சென்டரில் சேரோம், வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா தயவுசெய்து ரொம்ப யோசிக்காதீங்க. பிகாஸ் படிக்கிறது என்றைக்குமே வீணாக போகாது. நீங்கள் படிங்க, பட் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன செய்யுங்க அப்படின்னா காமன் சிலபஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை குரூப் 2க்கு படித்து குரூப் 2A கிடச்சாலும் அதனால் எந்த ஒரு பெரிய லாஸும் ஆகாது, பிகாஸ் நீங்கள் காமன் சிலபஸ் படிக்கிறீங்க. அதே மாதிரி குரூப் 2A கிடைக்கல, குரூப் 2வும் கிடைக்கலங்க படித்தா குரூப் 4க்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.